என் வசம் நான் இல்லை. பகுதி 28. ஓகே, நான் உங்க HR டைரக்டரா கேட்கல, உங்க ஃபியான்சே ஷாலினியா கேட்கிறேன். அவ யாரு என எரிச்சலாக கேட்டாள். எனது ஃபியான்சேவா? அது யாரு என கடுப்பாக கேட்டான் கௌதம். கௌதம், நமக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்குல்ல என்றவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். ஓ, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுவா? ஓ, அது காலாவதி ஆயிருச்சு, அதாவது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு என்றவனை குழப்பமாக பார்த்தாள். அந்த நிச்சய பத்திரிகையில 1 வருஷத்துக்கு தான் இந்த ஒப்பந்தம்னு எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் கையெழுத்து போட்டிருந்தாங்க. 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் செய்ய முடியாம போச்சுன்னா நம்ம வேற யார வேணா கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு அதுல போட்டிருந்தது. HR மேடம் அது படிக்கலையா என அமர்த்தலாக கேட்டான் கௌதம். இல்ல, நீங்க என்ன எரிச்சல் படுத்த பொய் சொல்றீங்க என்று அவளை கிண்டலாக பார்த்தவன், நீ போய் அது பாலு சார், அதான் உங்க அப்பா கிட்ட கேளு. உன்னோட வெட்டியா பேச எனக்கு இப்ப நேரம் இல்ல, தலைக்கு மேல வேலை இருக்கு என சலிப்புடன் சொன்னான் கௌதம். கௌதம், சுபிக்ஷா யாரு என தளர்ந்த குரலில் கேட்டவரிடம், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்று ஒன்ன மாதிரியே சொல்ல முடியும். ஆனா நான் கௌதம், ஷாலினி இல்ல. அவ யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும் என கணினியை பார்த்தான். வேறு வழியின்றி சோர்வாக கௌதமின் அறையை விட்டு வெளியே வந்தாள் ஷாலினி. சுபிக்ஷாவிற்கும் கௌதமுக்கும் என்ன உறவு என்று யாரை கேட்டால் தெரியும் என யோசித்தாள். கௌதமை தவிர அவனது பெற்றோர்கள் மட்டுமே சரியான பதிலை சொல்ல முடியும். ஆனால் அவர்களிடம் போய் என்னவென்று கேட்பது? 3 வருடங்களாக இல்லாமல் திடீரென்று என்ன அக்கறை என கேட்டால் அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? குழப்பத்துடன் தனது அறையில் அமர்ந்து மடிக்கணினியை திறந்தாள். இணையத்தில் சுபிக்ஷா என்ற பெயரில் தேடியும் அந்த பெண்ணை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. சமூக வலைதளங்களில் அவளை பற்றி தேடியும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கௌதமை பிளாக் செய்திருந்ததால் அவனது நட்புகளை பற்றிய விவரங்களையும் பார்க்க முடியவில்லை. அவனை அன்பிளாக் செய்த போதுதான் அவனும் தன்னை பிளாக் செய்திருப்பதையே தெரிந்து கொண்டாள். எதையும் யோசிக்க முடியாமல் தலை கவிழ்த்து மேஜையின் மேல் படுத்தாள் ஷாலினி. ஹாய் கதிர் என்ற அனந்தின் அழைப்பில் கணினியில் இருந்து நிமிர்ந்து அவனை பார்த்து வெறுமையாக சிரித்தான். என்னடாச்சு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, நைட் தூங்கலையா என கேட்டான். லேசா தலைவலிடா என தனது சுழல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். நேத்து என்ன சீக்கிரம் கிளம்பிட்ட? 6 மணிக்கு கிளைண்ட் கால் இருந்தது, உன்னை தேடின, நீ கிளம்பிட்டதான் உன் செக்ரட்டரி சொன்னா என்றான். வெளியே வேலை இருந்தது என்றான் கதிர். ஓ, அப்புறம் உன் ஃப்ரெண்டு டெஸ்டிங்கை ஆட்டோமேட் செஞ்சுட்டான். இவங்க பகலில் தயாரிப்பதே ராத்திரியே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் செஞ்சிடும். எல்லாம் சரியா போச்சுன்னா அவங்க கேட்ட தேதியில கொடுத்துடலாம் என மகிழ்ச்சியாக சொன்னான். ஓ, இஸ் இட்? தட்ஸ் கிரேட் என கதிரின் குரலில் சற்றும் சந்தோஷம் இல்லை. அந்த நியூ ஜாயினி கீர்த்தியும் தேவும் சேர்ந்துதான் இதை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க என்ற அனந்தை வெறுத்து பார்த்தான். என்னடா இத்தனை ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கேன், ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இப்படி இருக்க என வருத்தமுடன் கேட்டான் அனந்த். அனந்த், நம்ம முன்னாடியே பேசினதுதான். நான் இந்த கம்பெனியோட பொறுப்புல இருந்து விலகிடலான்னு இருக்கேன். அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுது. அவரோட பிசினஸ பாத்துக்க யாருமே இல்ல. தேவதான் கம்பெனியை பாத்துக்க சொல்லலான்னு இருக்கேன் என மெதுவான குரலில் சொன்னான் கதிர். ஏன் கதிர், என்னாச்சு? தேவ் புதுசா ஏதாவது பிரச்சனை செஞ்சானா என கவலையாக கேட்டான் அனந்த். இல்ல அனந்த், அப்படி எதுவும் இல்ல என வருத்தமாக புன்னகைத்தவன், உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேணாம், ஆனா நீ எங்க போறியோ நானும் அங்கேயே வந்துடுறேன். உங்களை மாதிரி நான் டெக்னிக்கல் ஆள் இல்ல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம் கம்பெனி செக்ரட்டரி. சோ எந்த கம்பெனிலையும் வேலை செய்ய முடியும் என்றான் அனந்த். அனந்த், நீ இங்கதான் இருக்கணும், தேவுக்கு கம்பெனியை நடத்த உன் உதவி தேவைப்படும் என்றான் கதிர். ஓகே கதிர், நான் அதை பத்தி யோசிக்கிறேன் என வெளியே சொல்ல திரும்பிய அனந்த், வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? என் கூட ஷேர் செய்யலாம்னு நினைச்சா சொல்லு என பரிவுடன் கேட்டான். மறுப்பாக தலையசைத்த கதிர், எதுவும் இல்லடா என சமாளித்தான். மதியம் 1 மணி. எனக்கு பசிக்குது, லஞ்ச் சாப்பிடலாமா என உள்ள வந்த கௌதம் கருத்து வாடி இருந்த கதிரின் முகத்தை பார்த்து திகைத்தான். கதிரின் நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பார்த்தவன், தேங்க் காட், ஃபீவர் எதுவும் இல்ல, என்னடா ஆச்சு என பதற்றத்துடன் கேட்டான். ஒண்ணும் இல்ல, நைட் ஒழுங்கா தூக்கம் வரல, இப்ப தூக்கம் வருது என கொட்டாவி விட்டான். ஏன் நைட் தூங்கல என கேட்டவரிடம், நைட் ஒரு சென்டிமெண்ட் படம் பார்த்தேன், எமோஷனல் ஆயிட்டேன் என விரக்தியாக சொன்னான். உனக்கு ஏற்கனவே சாஃப்ட் ஹார்ட், நீ எதுக்கு அந்த மாதிரி படம் எல்லாம் பாக்குற என கேட்ட கௌதம், சரி இங்கேயே சாப்பிடலாம் தனது லஞ்ச் டப்பாவை திறந்தான். கதிர் தனது லஞ்ச் பாக்ஸை திறந்தாலும் சாப்பிடாமல் யோசித்தபடியே இருந்தான். கதிர், அப்படி என்ன படம் பார்த்த, எவ்வளவு அப்செட் ஆயிருக்க, என்ன பேரு என கேள்வியாக பார்த்தான். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் என்றவரிடம், டேய் இது சரியான ரொட்டீன் கதடா, இதுக்கு போய் எதுக்குடா எமோஷனலா ஃபீல் பண்ணி நைட்லாம் தூங்காம என கேட்டான் கௌதம். அந்த பொண்ணு ஒரு விபத்துல செத்து போயிடுறா. கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அந்த பையன் வேற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். ஏன்னு தெரியாம அந்த பொண்ணை விரும்புறான். ஆனா அந்த பொண்ணும் வேற ஒருத்தனை விரும்புறா. கடைசியில பார்த்தா இறந்து போன காதலியோட கண்ணத்தான் அந்த பொண்ணுக்கு பொருத்தி இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு யார கல்யாணம் செஞ்சுக்கணும் என கேட்டான் கதிர்.
டேய், இது மொக்க கதைடா. இதுக்கா இத்தனை ஃபீலிங்ஸ்? இந்த கதையை 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா அந்த கண்கள் உங்களை மட்டுமே பார்க்கும்னு பழைய காதலனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப எடுத்தா தேங்க்ஸ் டியூட், லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பழைய காதலனுக்கு கிட்ட சொல்லிட்டு அவ யார விரும்புறாளோ அவனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க என்றான் சிரித்தபடி கௌதம். இந்த கதைக்கா ஃபீல் பண்ற? உனக்கு வேற வேலையே இல்லையா என அலுப்பாக கேட்டான் கௌதம். அப்ப அந்த பழைய காதலனோட கதி என ஆர்வமாக கேட்டான் கதிர். ஊர்ல வேற பொண்ணா இல்ல, ஒரே பொண்ணதான் 2 பேரும் விரும்பணுமா என சாப்பிடுவதை தொடர்ந்தான் கௌதம். அவனது பதிலால் முகம் மலர்ந்த கதிர் தனது டிஃபன் பாக்ஸை திறந்து வேகமாக சாப்பிடத் தொடங்கினான். கதிர், எத்தனை நாளா சாப்பிடல என ஆச்சரியமாக கேட்டான் கௌதம். கௌதமை கேள்வியாக பார்த்தவனிடம், சாப்பாட்டையே பார்க்காதவன் மாதிரி இப்படி பொழந்து கட்டுற, அதான் கேட்டேன் என சிரித்தான். சொன்னல, காலையில எழுந்ததுல இருந்து ரேசா தலைவலி, அதான் ஒழுங்கா சாப்பிடல என சிரித்தான் கதிர். இப்ப தலைவலி போயிருச்சா என கேட்ட கௌதமிடம், ஆமா, நீ பேசினதால அது போன இடம் தெரியல என மறுபடியும் சிரித்தான் கதிர். இவனிடம் இப்போது அப்படி என்ன பேசினோம்? சினிமாவை பத்தி தானே பேசணும் என தலைமுடியை பரபரவ என கலைத்துக் கொண்டான் கௌதம். மாலை 4 மணிக்கு வீட்டிற்கு வந்த கதிரை அதிசயமாக பார்த்தார் உஷாதேவி. என்ன கதிர், என்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட என கேட்டார். தோலை குலுக்கியவன், ஏய் கேள்வி, நான் சீக்கிரம் வந்ததுல உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? ஏன் உன் டிவி சீரியல் எல்லாம் பார்க்க முடியலையா என கேட்டான். இப்ப நான் ஆமான்னு சொன்னா என்ன செய்ய போற என திருப்பி கேட்டார் உஷாதேவி. 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். அதுக்கு பிறகு நீ உன் டிவி சீரியல் பாக்குறத கண்டினியூ பண்ணு. நீ டிவி சீரியல் பாக்குறியா இல்ல கண்ணு திறந்துட்டு தூங்குறியா? அதுல கனவெல்லாம் வருமா? கனவுல தாத்தாவோட தான் ரொமான்ஸ் பண்றியா இல்ல என இழுத்தான் கதிர். வயசு பையன் நீ, எனக்கு ஒரு மகளை கூட்டிட்டு வர துப்பு இல்ல. இதுல ஏன் ரொமான்ஸ பத்தி பேச வந்துட்ட? போடா போக்கத்தவனே என்றவர், டீ குடிக்கிறியாடா என கேட்டார். ஓகே, நீ டீ போடு, நான் 10 நிமிஷத்துல வெளியே கிளம்புறேன் என வேகமாக மாடிக்கு சென்றான் கதிர். 10 நிமிடத்தில் தயாராகி கீழே வந்தவனை பார்த்ததும் உஷாதேவிக்கு மூச்சே நின்று விட்டது. இங்க் ப்ளூ நிறத்தில் டி ஷர்ட்டும் கிரே நிற ஜீன்ஸும் அணிந்திருந்தவன், பாட்டி டீ ரெடியா என கேட்டான். அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்தபடி நின்றவரிடம், என்ன சைட் அடிக்காத, இத்தனை வயசுக்கு மேல என் தாத்தாவுக்கெல்லாம் துரோகம் பண்ணாது என அவரை தோளோடு அணைத்தான். கதிர், என் கண்ணே பற்ற போகுதுடா என அவனுக்கு திருஷ்டி கழித்தார் உஷாதேவி. சமையல் அறையின் உள்ளே சென்று டீ எடுத்து வந்தவர், கதிர், எல்லாத்துக்கும் வயசு இருக்குப்பா, இந்த வயசுல கல்யாணம் செஞ்சாதான் நல்லா இருக்கும், நான் சொல்றத கேளுடா என்றார். அவர் கொண்டு வந்த டீயை உறிஞ்சியவன், உஷா, நீ ரொம்ப பாவம், உனக்கு தனியா போர் அடிக்குது, திரும்பி வரும்போது உன்னோட சண்டை போட ஒரு மருமகளை புடிச்சிட்டு வரேன் என எழுந்தான் கதிர். அது வேற நினைப்பா உனக்கு? நானும் அவளும் சேர்ந்து உன்னை என்ன பாடுபடுத்துறோம்னு பாரு என சிரித்தார். அதையும் பார்க்கலாம், நானும் அவளும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்த போறோம், நீ எதுக்கும் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியா இரு என அவரது கன்னத்தை கிள்ளினான் கதிர். அந்த நாளுக்காக தாண்டா ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், ஐ எம் வெயிட்டிங் டியர் என சிரித்தார் உஷாதேவி. பை உஷா, விஷ் மீ லக் என்றான். பெஸ்ட் ஆஃப் லக் என அவர் வாழ்த்தியதும் வாசலில் அழைப்பு மணி அடித்தது. 10வது முறையாக செல்போனில் நேரத்தை பார்த்தாள் கீர்த்தி. மணி 6:30 என காட்டியது. நேற்று இரவு வீட்டிற்கு வந்தவுடன் அவள் அம்மா சொன்னதை கேட்டு அவளுக்கு எதுவும் புரியவில்லை. தேவிற்காக அவளை பெண் கேட்டு வந்தது ஆச்சரியமாக இருந்தாலும் பெண் கேட்டு வந்தது கதிர் என தெரிந்ததும் அதிர்ந்தே போனாள். கதிருக்கும் தேவுக்கும் ஏதோ பிரச்சனை என்று தான் ஆபீஸில் மற்றவர்கள் பேசி கேள்விப்பட்டிருந்தாள். பின்பு ஏன் கதிர் தேவுக்காக பெண் கேட்டு வர வேண்டும் என குழம்பி போனாள். தனக்கு கண் கொடுத்த பெண்ணின் அப்பாவிற்கும் தேவுக்கும் கதிருக்கும் என்ன சம்பந்தம் என ஒன்றும் அவளுக்கு புரியவில்லை. தனக்கு மாற்றுக்கண் பொருத்தி இருப்பதை சொன்னபோது சற்றும் தடுமாறாமல் அவளை திருமணம் செய்ய அது ஒரு பிரச்சனையே இல்லை என்ற கதிர் பின்பு எதற்காக தேவிற்காக தன்னை பெண் கேட்டு வர வேண்டும் என தவித்தாள். அன்று 5 மணிக்கே கடற்கரைக்கு வந்து விடுவேன் என்ற கதிர் ஏன் இன்னும் வரவில்லை என சாலையையே பார்த்தாள். ஒருவேளை கதிர் யோசித்து பார்த்து பின்னாளில் அவளது கண்களில் ஏதாவது பிரச்சனை வரும் என நினைத்திருக்கலாம் என யோசிக்கும் போதே கண்களில் நீர் சேர்ந்தது. அவளது அம்மா சொல்வது போல் அவளது பிரச்சனையை தெரிந்து திருமணம் செய்ய அத்தனை எளிதாக யாரும் முன்வர மாட்டார்கள் போலிருக்கிறது என நினைத்தாள். ஆனால் மனதில் ஏனோ கதிர் அன்று சொன்ன வார்த்தைகள் உண்மை என்றே தோன்றியது. தனது மனதில் இருக்கும் காதலை போல அவனது மனதில் இருக்கும் காதலும் உண்மை என்றே நம்பினாள். அவளிடம் கண்கள் மின்ன பேசிய கதிரின் முகம் மனதில் வந்து போனது. மணி 8 என செல்போன் நேரம் காட்டிய பின்பும் கதிர் வரவே இல்லை.